சிஎஸ்கேவின் அசைக்க முடியாத வீரர்கள் கெத்தாக தோனி என்று ஐபிஎல் 2025 சீசனில் சொதப்பியதை போலவே தற்பொழுது ஐபிஎல் 2026 சீசனிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக படுமோசமாக சொதப்பி வருகிறது. இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலும் படுமோசமாக சொதப்பி பல தோல்விகளை சந்தித்தது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது. இனி வரும் போட்டிகளில் அதிரடி கம்பேக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் வெற்றியை பெற்றாக வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. அதற்காக அணியில் சில முக்கிய மாற்றங்களை செய்துள்ளனர். காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த டிவோல்ட் பிரேவிஸ் தற்பொழுது முழு பிட்னஸை பெற்று சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 இணைந்து விட்டார். இதனால் சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 பேட்டிங் வரிசையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முதல் 3 போட்டிகளிலும் படுமோசமாக சொதப்பிய கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாடை ஒன் டவுன் இடத்திற்கு அனுப்பிவிட்டு ஆயுஷ் மாத்ரேவை சஞ்சு சாம்சனுடன் ஓபனராக ஆட வைக்க முடிவு செய்துள்ளது. சிவம் தூபே 6வது இடத்திலும் ஜேமி ஓவர்டன் 7வது இடத்திலும் பினிஷர்களாக இருப்பார்கள். கார்த்திக் சர்மாவுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் அவர் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இதனால் இனி கார்த்திக் சர்மாவிற்கு பிளேயிங் 11 வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. காரணம் இனி தோனியும் முழு பிட்னஸை வந்துவிட்டால் முதல் 7 இடங்களில் யாரை வெளியேற்றி தோனியை அணிக்குள் கொண்டு வருவது என்ற குழப்பம் வேறு இருக்கிறது. இதனால் இனி கார்த்திக் சர்மாவும் பிளேயிங் 11 வாய்ப்பே கிடையாது என்ற நிலைமைதான் இருக்கிறது. ஐபிஎல் 2026 சீசனுக்காக 14.2 கோடிக்கு வாங்கப்பட்ட கார்த்திக் சர்மா முதல் 3 போட்டிகளிலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதனால் இனி வரும் பிளேயிங் 11 இடம் கிடைப்பது என்ற நிலைமை மட்டுமல்ல, அடுத்த சீசனில் அணியிலேயே இடம் கிடையாது. இவரை நீக்கிவிட்டு அந்த பெரிய தொகையை வைத்து தரமான வீரரை சிஎஸ்கேவால் வாங்க முடியும். பென் ஸ்டோக்ஸ், ஃபரூக் இருவரும் சிஎஸ்கேவுக்கு வந்தால் சிஎஸ்கேவின் பேட்டிங் வரிசை அசைக்க முடியாத பலத்துடன் இருக்கும்.